அப்படியே பிடிச்சி மீன் மாதிரி யாரா அவங்க கால் வச்சுக்கிறேன் ஆசிரியர் பண்ண சொன்னது அப்படியே பிடிச்சிட்டு எங்க வந்துடும் அது இப்படியே வரணும் இப்படியே வரணும் ஆமாம் வாய்டு தான் போட்டிருக்கேன் எங்களை பிள்ளாடி அப்படியே அப்படியே பேசுகிறேன் கண்ணாடி போகிறேன் அப்படியே அப்படியே வச்சுக்காம மட்டும் பின்னாடி அதில் ஒன்றா நம்பர் அதுக்கு முன்னாடி உட்காந்து முடியும் தான் ரொம்ப டெய்லி அந்த மழை திரும்பி சென்னை எழும்பூரில் இருந்து இரவு 8:40க்கு பொதிகை எக்ஸ்பிரஸில் ஏறி காலையில் விடிய காலையில் 5:30க்கு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இறங்கணும். இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற நண்பர் சங்கர் அவரோட வீட்டில் போய் எல்லோரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து சதுரகிரிக்கு டவேராவில் பயணம் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு நல்ல ஒரு டிஃபன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே பயணத்தை தொடரலாம்ட்டு ஸோ வந்தாச்சு. இந்த ஒரு வழியில் வந்து நிறுத்தியிருக்கோம். சதுரகிரி போகிற வழியில் உமையால் மெஸ்ஸுக்கு வந்துருக்கோம். உள்ள இடம் இல்லை, அதனால் வெளியே வெயிட் பண்ணுறோம். கண்ணாடி போடு, பரவாயில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சொன்னோம் அது கரெக்டாக கண்ணாடி போட்டா பாருங்க. இல்லை ஒரு கௌரவத்துக்கு வேணான்னு சொன்னோன்னா டிஃபன் சாப்பிட்லான்னு போனால் ஹோட்டல் பிஸி, இடம் இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க. சரி அந்த டைமை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு சின்ன கோயிலுக்கு வந்தோங்க. இந்த இடத்தோட பேர் வந்து வத்திரா இருப்பு. இது தனி ஆயுதப்படை அந்த கிரவுண்டுக்குள்ளே இந்த கோயில் இருக்குங்க. ஆரவாரம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக அழகாக இருக்குங்க இந்த இடம். சாமி அங்கே இருக்கு. இவர் இடம் வழிப்பெரிய விநாயகர்னு வழிவிடு விநாயகர் இல்லை யார் ஃபஸ்ட்டு இல்லை விநாயகரே வழிவிட சொல்கிறாங்களோ. வழிவிடும் விநாயகர்னா ஓகே, வழிவிடும் விநாயகர் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பிஸியாக இருந்தால் இப்படி கல்லாக்கு மேலே வச்சு பூரியை திரட்டிட்டு இருப்பாரு. சதுரகிரியோட அடிவாரத்துக்கு வந்தாச்சு. மலை மேலே வந்து மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கிறதால பர்மிஷன் வந்து இப்போதைக்கு கிடையாது, அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே மழை கொஞ்சம் விட்டுச்சுன்னா இங்கே அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா மேலே வந்து திடீர்னு வந்து வெள்ளம் வர ஆரம்பிச்சிருமா. அது எப்போ வெள்ளம் வரும் அப்படின்னு தெரியாது. வந்துச்சுன்னா நம்ம யாருமே எங்கேயும் போய் நிற்க முடியாது. கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்கும். அதுக்காக தான் அரசாங்கம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே பார்த்தீங்களா அந்த மரத்தில் உடும்பு எல்லா ஜீவராசிகளும் இருக்கிற காடு இது. எவ்வளோ வேகமாக ஓடுது பாருங்களேன், குரலை கேட்டேன்னா. மலைக்கு மேலே மழை விட்டுருச்சுன்னு அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே நகர்ந்து இந்த தானிப்பாறை வழியாக சதுரகிரியோட அடிவாரத்துக்கு போயிட்டுருக்கோங்க. இதுதான் தானிப்பாறையோட போர்டு. அப்படியே ஒரு சின்ன பாஸ் விட்டுக்கிறேன். இந்த சதுரகிரி மலையை ஏற தானிப்பாறை ரூட்டு மட்டும் இல்லைங்க, பேரையூர்னு இன்னொரு ரூட்டும் இருக்குது.
சதுரகிரி மலையடிவாரத்துக்கு போக சரியான முறையான அதிகாரப்பூர்வமான ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட அனுமதியோடு போகிறதுக்கு வழி இது ஒன்று தான் தானிப்பாறை வழி. பேரையூர் வழியும் ஏறலாம், பட் அவ்வளோ சேஃப்டி இல்லை அது. சதுரகிரி அடிவாரத்துக்கு போகிற வழியில் ஒரு சிவனோட ஆலயம் இருந்துச்சு. ஸோ அவரை நாம் மிஸ் பண்ணுவோமா? முதல்ல இந்த அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போவோமா? வா, தியானம் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடம். ரொம்ப நிசப்தமாக அமைதியாக ரொம்ப அழகாக இருக்குது இந்த சிவனோட உருவம். இந்த சிவனை சுற்றி ஏகப்பட்ட சித்தர்கள் பாருங்களேன். அவரை சுற்றி எவ்வளோ அழகாக ஒவ்வொரு சித்தரோட பெயரும் பொறிக்கப்பட்டு அவரோட சிலையை வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சித்தரையும் உங்களுக்கு நிறுத்தி நிதானமாக காட்ட எனக்கு ஆசை தான். ஆனால் அதுக்கான அனுமதி இங்கே இருக்கான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்ததை எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னு. இன்னொரு முக்கியமான சிறப்பு அம்சம் இருக்குங்க இந்த கோயிலில். அதாவது நமக்கு யாராவது நமக்கு தெரியாமல் ஏதாவது வசியம் செஞ்சுருந்தாலோ வசியம் செய்ய நினச்சிருந்தாலோ அவங்கள நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்குமா இந்த கோயில். ஸோ அந்த மாதிரி பிளாக் மேஜிக் வேலை யாராவது நமக்கு பண்ணியிருந்தா அவங்கள நமக்கு காட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளை பாதுகாக்கவும் செய்யுது இந்த திருத்தலம். நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. சதுரகிரி மலையோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. ஸோ இங்கேருந்து தான் நம்ம மேலே ஏற போகிறோம். இங்கே அனுமதி கொடுப்பாங்க. இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இங்கே தான் எல்லோரும் செக் பண்ணி அனுப்புவாங்க. இந்த சதுரகிரி மலையை ஏறுறதுக்கு பக்தி மட்டும் இல்லைங்க, உடம்போட ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் யாரையும் மேலே அலோவ் பண்ணலங்க பிகாஸ் ஆஃப் ரெயின். ஸோ இந்த மாதிரி மழை டைமில் வந்து மேலே ஏறுறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குமா. காட்டுக்குள்ளே பெய்கிற மழை எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே யூகிக்க முடியும். மரங்கள் அடர்ந்த பகுதி தான் மழைக்கு கொண்டாட்டம். ஆடா என்னடா இது, கடவுளே கை கொடுத்தாலும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காரன் வழி விட மாட்டாங்கன்னு தோணுது. அதுலேயும் ஒரு காரணம் இருக்குங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது சில பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு இந்த மலையில். பெரிய வெள்ளம் வந்து ஏகப்பட்ட உயிர் பாதிப்பு ஏற்பட்டு போனதுனால அரசாங்கம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. மழை பெஞ்சதுன்னா சான்ஸே கிடையாது, உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. சதுரகிரிக்கு நீங்கள் வரணும்னா இங்கே உள்ள நிலவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அதாவது மாதத்தில் 30 நாளை 6 நாளாக சுருக்கிட்டாங்க. அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம் இந்த நாட்களில் மட்டும்தான் பக்தர்களுக்கு அனுமதி. அதுவும் மழை பெஞ்சா அதோகதி தான். இது பில்டிங் கட்டுறதுக்கு ஜல்லி வச்சுருக்கான்னு நினைக்கிறீங்க. ஃபுல்லாகவே சாம்பிராணி பாருங்க. அல்வா மாதிரி பெருசாக ஸ்கொயராக எப்பா, இதுவும் சாம்பிராணி தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலிகை மரத்துலேருந்து எடுத்த மரப்பிசினி தான் இந்த சாம்பிராணி. வாசனைக்காக ரசாயனம் கலக்காமல் இயற்கையாக கிடைக்கிற இந்த மூலிகை வாசம் தான் இந்த சாம்பிராணி. ஆர்வமே 46 பக்தர்கள் வெள்ளத்தில் அடித்து குறிப்பு என்னை அந்த இடத்தை பார்க்க தூண்டியது. இப்படித்தான் முதல் மலையில் 2 ஸ்டெப் வச்சுன்னா அதிகம் இருந்துச்சியா? தக்காளி போட்டுறீங்களா? ஒரு வழியாக சதுரகிரி அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இது மலைப்பாதை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஒரு 5 நிமிஷம் தான் இது ஆரம்பிச்சு. ஆனால் ஆக்சுவலி நாங்கள் ஒரு 2 மணி நேரமாக வெயிட் பண்ணுறோம் அடிவாரத்துக்கு வந்து தான் மலை ஏற ஆரம்பிச்சிருக்கோம். மழை வராமல்
காப்பாற்றணும். மழை வரணும்னா நல்லபடியாக ஏறி இறக்கிடலாம். மொத்தம் 7 கிலோமீட்டர்ஸு. ஓகே, வாங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பாதையில் குறுக்க உடஞ்சிருக்க இது ஓடை. அதாவது மேலே மழை பெஞ்சதுன்னா அந்த மழை தண்ணி எல்லாம் வெள்ளமாக பெருகி இந்த வழியாக குறுக்க ஓடும். இதை தாண்டி போகிறது ரொம்ப ரொம்ப சிரமம். இப்போ நல்லா வேகமாக தான் ஏறணும். போக தான் தெரியும். இருக்கிற பூஸ்டில் ஏறிட்டு இருக்கோம். இப்படியே இருந்தால் நல்லா ஏறிடலாம்னு நினைக்கிறேன், ஜாலியாக ஏறிடலாம்னு நினைக்கிறேன். போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு வெள்ளையங்கிரி போகணும், வெள்ளையங்கிரிக்கு அப்புறம் பர்வதமலை போகணும். வெள்ளையங்கிரி டாப்பு, பர்வதமலை முடிச்சு நெக்ஸ்ட் வந்து கொல்லிமலையில் கொல்லிமலை போகணும். இப்போ கொல்லிமலை அதுவும் ஓகே. பட் இது எங்களோட பிளான் 2ல் இருந்தது. இது வெள்ளையங்கிரி முடிச்சுட்டு சதுரகிரி வரதா. சதுரகிரிக்கு வந்து இப்போ தான் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு எல்லோருக்குமே. ஏன்னா ஷூட்டிங் இல்லாத நேரம். ஸோ இன்றைக்கி தான் அந்த டைம் கிடச்சிருக்கு எங்களுக்கு. வந்திருக்கோம். இவர் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. நம்ம பிளான் பண்ணலாம், அவர் பிளான் பண்ணோம் நம்மளை பார்க்க. ஓகே, ஹாய் பிரேம். வெல்கம் டு சதுரகிரி. நான் பிரேம். ஸ்டார்டிங் மட்டும் தான் இப்படி இருக்கும். அவங்க சைடு கொஞ்சம் போனோன்னு நாக்கு தள்ள ஆரம்பிச்சிருக்கேன். எங்களை விட்டு நம்மளை விட்டு எல்லாத்தையும் விட்டு போயிட்டாங்க. நான் பேஷண்ட்டை அந்த பேண்ட் எடுத்துட்டு வரலாம். எந்த பேண்டு? கால் போடுவீங்க. ஐயா மறந்துட்டேன்டா. என்கிட்ட இருக்குது வேணுமா? வேணாம் பரவாயில்ல, நான் சத்தியம் மறந்துட்டேன். இப்போ நீ கேட்கவே ஞாபகம் வருது எனக்கு. நான் ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு நீ பேண்டு மறந்துட்டேங்க. ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல, ஞாபகப்படுத்துறான். இப்போ வந்து இல்லை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒன்று. நீங்கள் யூஸ் பண்ணி வேணாம் பரவாயில்ல பரவாயில்ல. யூஸ் பண்ணா நான் யூஸ் பண்ணேன். நான் போடல, எதுக்கும் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே ஓகே. எந்த காட்டுவாசி கும்பல் இது? அங்கே பாருங்க ஊருக்கு. காப்பி ரைட் சாங்குடா. ஏன்னா சொல்லுங்க. ஹாய். ஹாய் ப்ரோ, நேம் சொல்லுங்க ப்ரோ. முத்துப்பாண்டி. நியூ கமர் எங்கள் டீமில். இவரை பார்த்துருப்பீங்க, எங்கள் லீடரு, பழைய லீடரு. அங்கே பாருங்க, அதில் தான் ஏறணும். ஸ்லோப் இருக்குல்ல? ஆமாம், ஸ்லோப்பில் தான் ஏறணும். என்னடா ஆரம்பத்துக்கு பயமுறுத்துறா? எப்பயும் நிம்மதியாக கூட்டு போக மாட்டியா? அதில் காப்பிரைட் தான். தெரியாது. கஷ்டப்பட்டு இருக்கு, என்ன ஒன்று தெரியல. ஈ மொச்சி நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பட்டாம்பூச்சி இப்படி மொய்க்கிறது இப்போ தான் பார்க்குறேன். எவ்வளோ பட்டாம்பூச்சி பாருங்களேன். அதுவும் ஆனந்தமாக அப்படியே துள்ளி திரியுது. பார்த்தாங்க முதல்ல வருதான். முதல்ல நான் தான் வருவேன். போகிற வழியில் வந்து வனப்பேச்சி அம்மன் கருப்பண்ணசாமி, அந்த வேலை அவங்களே பார்த்துட்டு போயிடுவோம். எங்கே சைடில் இருக்காரு. நீ கண்ணாடி கழட்டி பாரு. ஐயோ அம்மா. ஆக்சன் சொல்லவே இல்லையா? அப்படியா? அவங்க அமைச்சேக்கணும். இந்த காட்டில் உனக்கு யாரா ஃபோன் பேசுறது? வீட்லயே
இல்லையா? வழி விட்டா நான் போவேன் முன்னாடி. அதுதான் தள்ளிக்கின்னு விட்டுருப்பேன். இதுனா எவ்வளோ பேர் கயிறு பார்க்குறீங்களா? இது மாங்கனி ஓடை அப்படின்னு அங்கே போட்டிருக்கேன், எனக்கு தெரியாது. இந்த மாங்கனி ஓடையை கடந்து போகிறதுக்காக இந்த கயிறு பாதை. இந்த ஓடையில் நிறைய தண்ணி ஓடுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இங்கேயும் தண்ணி பஞ்சம்னு நினைக்கிறேன். வாங்க. இந்த கயிறு இல்லைன்னா இந்த இடத்த கடக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். இப்போ இந்த பாதையில் தண்ணி இல்லாமல் போகலாம், ஆனால் மழை பெஞ்சா வாய்ப்பே இல்லை. சுந்தர மகாலிங்க சுவாமிகள் ஆலயம். இதுதான் மாங்கனி ஓடை. மாங்காய் பத்த அளவுக்கு தான் ஓடுது. சத்திய சோதனை. இவன் ரொம்ப அடக்கமானவன். நீங்கள் சின்ன பாண்டு பொறுத்து அந்த ஓடையை தாண்டிட்டவங்க, அந்த ஓடையில் தண்ணி போனால் அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியாது. அதனால தான் அந்த கயிறு கட்டி வச்சுருக்காங்க. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் அந்த வழியாக போகும். இந்த படி வழியாக கூட வெள்ளம் வந்து தண்ணி இறங்கிறதுக்கான வழி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. வெள்ளங்கரில் போன அந்த காட்டு விட்டு அந்த மாதிரியா? அண்ணே எங்களெல்லாம் விட்டு வந்தீங்க நீங்கள் தான். நான் விட்டு வரல, ஃபோட்டோ எடுக்கிறேன்னா ஒரு 2 ஃபோட்டோ எடுக்கணும். கல்யாண ஆல்பம் மாதிரி இவ்வளோ எடுத்தால் என்னத்துக்காது? இல்லை சார்ஜ் எடுப்போம். டேய் ராமண்ணா, இந்த பக்கம் வந்து வெள்ளங்கரி போகிற மாதிரி சாட்டு விட்டு நீ பார்த்து போ, கீழே ஆகி போச்சு. நீங்கள் நம்புவாங்க. சரி பார்த்துடா. நந்தால மாதிரி பார்த்தி மேக்கப் ஓவர். தாவுடா தாவு செவால, நானே இங்கே தவழ்ந்துன்னு இருக்கேன். பார்த்தி இங்கே பார்த்து வா. பார்த்தி கீழே பார்க்குறா. இல்லை, கேமரா ஃபேவராக இருக்க மாட்டார். வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபர் என்னம்மா எடுக்கிறாரு. பாம்பாரு போய் பாடுறா. மற்ற மலைப்பாதை கிரிவலம், அதாவது இது வரைக்கும் போனது கொஞ்சம் ட்ரை பிளேஸ். இது ரொம்ப கூல். இந்த மாதிரி இந்த மாதிரி நீரோட உள்ள இடம் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே பாடி பேட்டரி ட்ரைன் ஆகும்போது இது மாதிரி போய் குளிச்சா நல்லாயிருக்கும். இந்த படத்துக்கு வசனம் தேவையில்லைன்ற மாதிரி இந்த இடத்துக்கு பின்னணி இசையே தேவையில்லை. இந்த ஆம்பியன் சவுண்டே போதும். அவ்வளோ ரம்மியமாக காதுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. அப்படியே நீங்கள் போய் மகேஷ்ண்ணா அந்த கால் எடுக்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? மீன் ஏய் என்னடா Dim tarana, dim tarana, dim tarana, dim tarana, dim tarana, dim tarana, dirana.
கேமராவை அப்படியே தண்ணிக்குள்ளே விட்டு எடுத்து பார்ப்போமா? ஓகே, அப்படியே கேமராவை தண்ணிக்குள்ளே இறக்குவோம். எப்பா எவ்வளோ அடிச்சுட்டு வருது பாருங்களேன் தண்ணியில், எவ்வளோ துகள்கள்லாம் அப்படியே துல்லியமாக தெரியுது பாருங்கள். நம்ம என்ன பண்ணுவோம், மேலேருந்து அப்படியே கையில் எடுத்து அப்படியே வாயில் குடிக்க ஆரம்பிச்சிருவோம். இவ்வளவும் வாய்க்குள்ளே போகும். எப்பா எவ்வளோ அடிச்சுட்டு வருது, கண்ணாடி மாதிரி இருக்குது வெளியிலேருந்து பார்த்தா. எவ்வளோ துகள்கள், மரத்துகள், மண், இன்னும் எல்லாம் இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே வருது வேகமாக. எவ்வளோ துல்லியமாக தெரியுது பாருங்கள். எவ்வளோ மீன் நல்லா கிடைக்கலாம். ஃப்ரீ பெடிக்யூர், அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க தெரியல எனக்கு. ஃபிஷ் பெடிக்யூர். புட்றா கிராப் சூப் போட்டுருவோம். புடிச்சிட்டீங்களா? நான் புடிச்சிட்டேன். இருங்க, அது கொடுக்கு வாயம் முத்துப்பாண்டி விட்டா வீணா விடக்கூடாது. எப்படி குடிச்சுங்க என்ன பண்ற? நம்ம பார்த்தா அதை இன்னொரு நாட்டு பிடிச்சிட்டு இருக்கான். யாரெல்லாம் ரிலீஸ் பண்றா அவங்க என்ன பண்ற? பாறை மேல விட்டீங்கன்னா அது எடுத்துப்பாங்க. டேடே அப்படியே சண்டை போட்டு ஆளுக்கு ஒரு கொடுக்கா பிச்சை எடுத்துறாதீங்கடா. அந்த பாறைக்கு தூக்கிட்டு போயிருங்க. என்ன சவுப்பா இருக்குடா நண்டு. இது அப்படியே நண்டா பாத்தீங்களா? தண்ணி செட்டில் ஆயிரும் தண்ணியில. பிடிச்சதுன்னா அவ்வளோதான். வாங்கடா நம்ம ரெடியா வர மாதிரி தெரியாது. தண்ணியில் போய் அவ்வளோ அழகாக போட்டு பார்த்தீங்க. தண்ணியில் எங்கே பாருங்க, அது தெரியும்டா. அது இந்த ஏரியா தானே. கொடுக்கும். பாறையிலே ரொம்ப முக்கியமான பாறை வழுக்கு பாறை. இது எல்லா மலையிலையும் இருக்குது. இந்த மலையில் எப்படின்னு தெரியல, இப்போ ஏறும்போது தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இதே வெள்ளையங்கிரிலையும் இருந்துச்சு, இந்த அளவுக்கு இல்லை. பட் இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் போல இருக்க. இந்த வழுக்கு பாறையை வெளிச்சத்தில் தடுமாறி எப்படியாவது ஏறிடலாம். ஆனால் இருட்டில் வாய்ப்பே இல்லை. நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது. அதுலேயும் ஈரமாக இருந்ததுன்னா மழை பெஞ்சு இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருட்டில் வரும்போது எப்படி வருவோன்னு தெரியல. சாயங்காலம் இருட்டுறதுக்குள்ளே இந்த மலை இறங்கிட்டா நல்லது. கோரக்கர் கோயிலா? கோரக்கர் குகை நான் காமிக்கிறேன். லெஃப்ட்ல ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்கும். ஃபால்ஸ் நாங்கள் குளிக்காம போக மாட்டோம். சின்ன ஃபால்ஸ் இருக்கும். தண்ணி எவ்வளோ வரும்னு தெரியல. எங்கே இந்த கோரக்கர் தண்ணி ஊற்றிட்டே இருக்கோம்ல, தண்ணியில் இருக்கும். பார்த்தேன். சூப்பராக இருக்கும். ஹாய்ராம். பூராண்ணா? பூரா. ஓகே. இந்த படியை வேகமாக ஏறி காட்டுறேன். இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் சீன் கிடையாது, இது ரியல் ஷாட்டு தான். இது
பார்த்துக்கோ. ஏய் அது வச்சு அதை எடுக்க போகாது. அவனுக்கு தெரியும்டா. சங்கிலிப்பாறை, அத்தி ஊத்து இதுலேயும் வந்து தண்ணி நீரோட்டம் எப்பவுமே இருக்கும் சொல்கிறாங்க. எப்பவுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது ஃபால்ஸோட வழி, இது நீர்வீழ்ச்சியோட வழி இது. ஸோ இங்கே நிறைய தண்ணி இருந்தால் கண்டிப்பாக இதை கிராஸ் பண்ணுறதுக்கான சாத்தியமே கிடையாது. நடுவில் இந்த அருவியிலெல்லாம் நின்று வந்ததால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ரொம்பவே ஏறுறது மட்டுமே குறிக்கோளாக இருக்கும். நடுவில் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இந்த அருவியிலெல்லாம் உட்காந்து நீரோடையிலலாம் உட்காந்து வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா இன்னும் சீக்கிரம் ஏறிடும். இதை போகிறாருங்க இந்த பெரியவர். இவர் வந்து ஒரு 20 இயர்ஸாக இந்த சதுரகிரி மலைக்கு வந்து பாத யாத்திரை வராராம். ரொம்ப அசால்ட்டாக ஏறா இருப்பாருங்க. அவரோட அனுபவத்தையும் வந்து எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. சித்தர்கள் வாழும் பூமி. இந்த மலைக்கு வந்து ஆனால் இவ்வளோ தூரம் ஏறி இவ்வளோ தூரம் வந்ததுங்க ரொம்ப 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 ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது உடம்புக்கு. உண்மையிலே மனசுக்கும் உடம்புக்கும் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. இப்போ போயிட்டுருக்கிறது வந்து கோரக்கர் குகை. சித்தர்கள் ஒருத்தர். இந்த கோரக்கர் குகை வந்து எப்படின்னா நார்மலாக அப்படி போகிற ரூட்லேருந்து இந்த பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க ஒரு ஆழமான பகுதி. இங்கே வந்து ஒரு அருவிக்குள்ளே அந்த சித்தர் குகை இருக்கிறதா சொல்கிறாங்க. போய் பார்ப்போமா? கோரக்கர் குகை நோக்கி பயணம். வரும்போது இருட்டிடும், அதனால் பார்க்க முடியாது. அதனால் போகும்போதே இதை ஒரு விசிட் அடிச்சுட்டு போயிடுவோம். இதெல்லாம் அருவி தண்ணி ஓடுற இடங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது இங்கே தண்ணி இல்லாதனால இங்கே பசங்க சுற்றி விளையாடிட்டு இருக்கானுங்க. ஏய் செல்ஸ் மாதிரி இருக்காண்ணா. ஒரு வழியாக கோரக்கர் சித்தர் குகைக்கு வந்தாச்சு. இந்த குகைக்கு நாம் நிமிர்ந்தெல்லாம் உள்ளே போக முடியாது, குனிஞ்சும் போக முடியாது. இது படுத்தபடியே தான் அப்படியே உள்ளே போக முடியும். இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இப்படி இந்த மாதிரி இருக்கிற குகையில் எப்படி கோரக்கர் சித்தர் உள்ளே அமர்ந்து தியானம் பண்ணாருன்றது தான் வியத்தகு விஷயமா இருக்குது. தலையில் பாறை இடிச்சிக்காமல் ரொம்ப ஜாக்கிரதையாக உள்ளே நுழைஞ்சி சித்தரை வழிபடணும்.
ஒன்று மட்டும் சால்ட்டு கொடுக்கா. அது போட்டுருங்க சார். போடுங்க. எனர்ஜி ட்ரிங்க். அதை எடுத்து போட்டு முன்னாடி போயாச்சு. மோகன் போயிருக்காரு. இரு அப்படியே அப்படியே வியாபாரம் பொறுத்துச்சு நினைக்கிறேன்டா. இல்லை கடையா கிடையா கடை நினச்சுன்னா பத்துச்சு. சரி விடு. சத்தியான இதெல்லாம் நல்லா இருக்கு. மழை உள்ள இருக்குது. ஏன் சில ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இப்போ எப்படி போயிட்டு தமிழ்நாடு ரோல் பண்ணேன் முடியல. இப்போதான் அந்த வெயிலே குறைஞ்சிருக்கு. புகை மாதிரி ஒரு சர்ஃபேஸ்க்கு வந்துருக்கும். போகாதண்ணா
கொஞ்சம் தூரம் தான் சொல்கிறாங்க. ஆனால் எதிர்க்க போகிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் 20 நிமிஷம்ன்றாங்க. அவங்க இறங்கும்போது வேகமாக இறங்கியிருப்பாங்க, அதனால் 20 நிமிஷம் ஆகிருக்கும். ஏறுறதுக்கு நம்ம அதில் மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ 20 நிமிஷன்றது 40 நிமிஷமாக கணக்கு எடுத்துக்கணும். ஸோ போயிட்டே இருக்கோம், வாங்க போவோம். இந்த போரை பார்த்தோன்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நெருங்கிட்டோன்ட்டு பார்ப்போமே. வரேன். ஒலி ஓட்டாதான் தெரியுதா? ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கம் போதனா நம்ம கேங்குக்கு நீங்க சிங்கமா இருங்க, அந்த காட்டுக்கு அது சிங்கமா இருக்கட்டும். இந்த கேப் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? ஆமாண்டா. உங்க கண்ணாடி என்கிட்ட இருக்கு. ஆமாண்டா. செல்லு அவங்க பிடின்னு போயிடுறான். ஆமாம், என் வாட்டர் பாட்டில் உங்ககிட்ட இருக்கு. வாட்டர் பாட்டில் அவங்க எடுத்துன்னு போயிட்டான். நான் நிராயுத பாணியாக வந்துட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குல்லண்ணா. இப்படி நடந்தால் ஓகே. மலை ஏறும்போது தான் கால் வலி இருப்பாங்க. மலை ஏறும்போது வலிக்குது. செம்ம லைட்டராக இந்த இது நல்லா இருக்கு. வாசம் என்ன நல்லா இருக்கு? அந்த வத்தின்னு நினைக்கிறேன். மலத்தை வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது ஏரியா. நீரோட அங்கே பேர் எவ்வளோ நண்டு சமாரி போகிறோம். நண்டு மீன் பிடிக்குண்ணா. நண்டு மீன் பிடிக்குது. இது பிடிக்காதா? பதுங்குறாரு பாருங்க. பதுங்குது. அது சாப்பிட்ருமா? அது இது குட்டி சாப்பிடுவார். ஆனால் இது கோயில் இது ஒரு கோவில். இது இல்லை இந்த மாதிரி தான் சொன்னாங்க. 10 நிமிஷம் போயிடும். இதோ வந்துட்டோம்னு சொல்லி மற்ற மலையில் சொன்னால் சேம் டைலாக் தான் இங்கேயும். இதோ வந்துச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் சொல்லிட்டு இருக்காங்க. போயிட்டே தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் தான். இந்த மாதிரி பாதையில் நடக்கும்போது ஓகே தான். இது ஓகே தான். கொஞ்சம் கரடு மரடாக ரஃப்பாக இருக்க பாறையில் நடக்கும்போது தான் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்குது. ஓகே. இந்த பூவிலும் வாசம் அழகாக இருக்குல்ல. சில பேர் மலையடி வாரத்திலேயே செப்பலை விட்டுட்டு நடந்து வராங்க. அது அவ்வளோ சேஃப் இல்லை. நமக்கு முதல்ல சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. ஸோ செப்பல் அல்லது ட்ரெக்கிங் ஷூ பெட்டர். இந்த மலையை ஏறி வர்றது, கோயில்கிட்ட கூட போய் நம்ம செப்பலை ரிமூவ் பண்ணிவிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். திருப்பி ஆரம்பிச்சிச்சா இந்த வழி? கொஞ்ச நேரம் மண்ணை காட்டுறாங்க, நிறைய நேரம் கல்லை தான் காட்டுறாங்க. கோயில் வந்தாச்சு. கோயிலோட பாதை நெருங்கிட்டோம். இங்கேருந்து கோயில் தெரியுது. எஸ், உள்ளே வரணுமா? வந்தாச்சு கோயிலுக்கு. சுந்தர மகாலிங்கம். ஆமாம், ஓகே. சுந்தர மகாலிங்கம் கோயில் வந்தாச்சு. 10:45 ஏற ஆரம்பித்தோம். இப்போ மணி 3:20. ஸோ இவ்வளோ நேரம் எடுத்தது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில், அங்கங்கே உட்காந்து நிதானமாக ஓடையில் அங்கே இங்கேன்னு உட்காந்தோம். ஸோ அதுலேயே நேரம் நிறைய போயிடுச்சு. களைப்பு தெரியாமல் அப்படியே போயிடுச்சு. வீடியோ அலோவ் பண்ணால் எடுக்கலாம், இல்லைனா இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. சிவாய நம. ஓம் சிவாய நம. எடுத்து போதுடா. 50 ரூபாடா.
அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமிகள் வந்தாச்சு. 10:45 கீழே ஏற ஆரம்பித்தோம். இப்போ 3:25 கரெக்டாக வாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் ஆனது கரெக்ட் தான், ஓகே தான். ஏன்னா அங்கங்கே ஓடையில் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக அப்படி மெதுவாக தான் வந்தோம். நல்லா விரும்பி ஏறிஇருந்தால் ஒரு 2 ஹவர்ஸில் ஏறி இருக்கலாம். பட் கொஞ்சம் நிதானமாக பேசி வந்தனால லேட் ஆகிடுச்சு. ஓம் நம சிவாய. 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 சுந்தர மகாலிங்கத்தை பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக சந்தன மகாலிங்கம் பார்க்க போயிட்டுருக்கேன். ஒரு வி ஷேப் தான். இந்த பக்கம் ரைட்டில் போனால் சுந்தர மகாலிங்கம், லெஃப்டில் போனால் சந்தன மகாலிங்கம். ஓம் ஸ்ரீ சந்தன மகாலிங்கம் நம. சந்தன மகாலிங்கம் சன்னதியை நெருங்கிட்டேன். இப்போ உள்ள போக போறோம். அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சாதாரண நாள். இதுவே அமாவாசையோ பௌர்ணமியோ பிரதோஷமாக இருந்தால் இதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம் இங்கே திரண்டு இருக்கும். ஆக்சுவலி சொன்னது வழக்கமாக சொல்கிறது தான். ஏறி வந்த களைப்பு போக கடவுளை கண்ட பின் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்குது. ரொம்ப 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 சந்தோஷமான தருணமாக இருக்குது. சிவனை பார்க்கும்போது இந்த சிவன் வந்து சுயம்பு, தலை சாய்ந்த வண்ணம் இருப்பார். லிங்கமே வந்து சாய்ந்தபடி இருக்கும், சுயம்பு. நிறைய சிறப்பு இருக்குது. சுந்தர மகாலிங்கம் பார்த்த திருப்தி ரொம்ப நல்லாவே இருக்குது. மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணும்போது மனசில் அப்படி ஒரு அமைதி இருக்குது. இதுதாங்க அன்னதான கூடம். எப்போ வந்தாலும் எந்த நேரம் வந்தாலும் உணவுக்கு பஞ்சம் இல்லை. அப்படி ஒரு அமுத சுரபியாக இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். உணவுக்கு மட்டும் பஞ்சம் கிடையாது. ஓகே, வெள்ளையங்கிரியில் ஆரம்பித்தோம் இந்த பிடி பாய்ஸ். அப்புறம் வந்து பர்வதமலை தொடர்ந்துச்சு. அப்புறம் கொல்லிமலை போனோம். நாங்கள் 2வதாக யோசிச்ச இடம் சதுரகிரி. அதை வந்து இப்போ 4வதாக நிறைவேறி இருக்கு. எல்லாம் இந்த டீமோட இதுதான். 6 பேரில் ஆரம்பிச்சோம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 6 7 நான் கட் ஆயிட்டேன். சொல்கிறேன். ரன் த்ரோ 6 பேரில் ஆரம்பிச்சோமா? ஆமா ஆமா 7 பேர்ல ஆரம்பிச்சோம். 7 பேர்ல ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு 11 பேர்ல வந்து நின்று இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிடி பாய்ஸ். சதுரகிரி எப்படி இருந்ததுப்பா?
நல்லா இருந்தது. நல்லா இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. காலையில் 10:45 ஏற ஆரம்பித்தோம். 3:21 மேலே வந்து சேர்ந்தோம். இங்கே வந்து நாங்கள் சுந்தர மகாலிங்க சேர்ந்தோம், நீங்க லேட்டா வந்தீங்க. சுந்தர மகாலிங்க எல்லா இடத்துல நின்று வந்தோம்ல. ஆமாம் ஆமாம். ஓகே, சொல்லுங்கப்பா, எப்படிப்பா இருந்தது? எங்க டீம்ல புதுசா வந்திருக்கிறது நம்ம திலீப். இந்த பக்கம் வந்து முத்துப்பாண்டி கோட்டடி இது மதுரை. ஓகே, எல்லாம் இது பாருங்க, சம்பந்தமே பாத்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? நாங்களே ட்ரெயின் ஏறும்போது தான் பார்ப்போம், அப்புறம் திரும்பி போகும்போது பார்ப்போம். இந்த வாட்டி தான் நம்ம கூட வந்திருக்காரு. ஆமா, அப்புறம் வந்து சுந்தர மகாலிங்கம், ஒரு புண்ணியம் தான். சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம் 2 பேரையும் தரிசிச்சு ரொம்ப சூப்பரா இருந்தது. அது முடிச்சுட்டு ஒரு அன்னதானம் சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப திருப்தி. எப்பேற்பட்ட ஸ்டார் ஹோட்டல்லையும் சாப்பிட்டாலும் இப்படி ஒரு திருப்தி இருக்காது. அப்படி ஒரு திருப்தி. பசியா ஏறி வந்ததுங்களுக்கு நல்ல ஒரு பசி. ஆமா, கரெக்ட் தான். ஆனா இல்ல, நல்லா ரொம்ப நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. இந்த கோயிலுக்கு வரவங்க உண்மையிலேயே வந்து அவங்களால முடிஞ்சதை நீங்க அரிசியோ பருப்போ ஏதோ கொண்டு வந்து நீங்க கொடுத்தா இல்ல, நீ வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருவேன். ஓகே, உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து இங்க கொடுக்கலாம். இங்க பண்ணது எல்லாம் ரொம்ப நன்றி. எப்படிப்பா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எங்கடா? அடுத்த மாசம். மலை இறங்கும்போது இருட்டிடுச்சு. போட்டு இப்போ இது ஆஃப் பண்றேன், டார்ச் ஆஃப் பண்றேன். உங்க ஃபிளாஷ் ஆஃப் பண்றேன். எது ஃபிளாஷே கிடையாதுண்ணா. தெரியுது. சரி, ஓகே, நீ லைட்டை திருப்பிடு. நாம் இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெட்டில் பூச்சி பார்த்துருப்போம், லைட் பூச்சி, அது எல்லோரும் பார்த்துருப்போம். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த பூச்சி நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த காட்டில் அழகாக பின்னாடி பக்கம் ஒரு லைட் வச்சுக்கிட்டு அழகாக இருட்டில் போகுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கடவுளோட படைப்பில் எப்படி ஒரு அற்புதம் இல்லை? அந்த பூச்சியை கடந்து இப்படி வந்தால் பயங்கரமான ஒரு ஆபத்து. இங்கே பாருங்கள், தேல், கருந்தேல் எப்பா போட்டுச்சு, அவ்வளோதான். வெறுங்காலில் மலை இறங்குனா முடிஞ்சு போச்சு. தெரியாமல் மிரிச்சோன்னா அவ்வளோதான். தும்பி தான்ப்பா, ஈசல் பிடிச்சிருக்காது. சாயங்காலம் 6:30 மிட் நைட் எஃபெக்டில் இருந்துச்சு. ஏன்னா வந்து மழை மேகம் வந்து சூழ்ந்திருந்ததால் ரொம்ப சீக்கிரம் இருட்டிடுச்சு. 7 மணிக்கெல்லாம் ஒன்றுமே சுத்தமும் முடியல. மலையில் வந்து எந்த ஒரு லைட்டும் கிடையாது. நம்ம கையில் இருக்கிற டார்ச் லைட்டு, அதாவது செல்ஃபோனில் இருக்கிற டார்ச் மட்டும்தான் லைட்டு. அதை வச்சு தான் நம்ம இறங்கணும். அது இல்லைன்னா ஒன்றுமே முடியாது. அங்கேயே ஓரமாக ஒரு பாறையில் உட்கார வேண்டியது தான். இந்த இருட்டில் வெறுங்காலில் நடந்து வந்தால் எந்தெந்த பூச்செல்லாம் கடிக்கும்னு தெரியாது. ரொம்ப கவனமாக வரணும். இங்கே பாருங்கள், காட்டு பூரா. போட்டுமா? ஆமாம்.